கும்பம் ராசிக்காரர்களுக்கான ஆவணி மாத பலன் என்னன்னே தெரில சார். கொஞ்ச நாளாக மேலுக்கே நல்லா இல்லை, தொழிலும் சரியில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நன்மைகள் விளையக்கூடிய மாதமாக அமைகிறது. கடனோடு உருண்டு கொண்டிருக்கிறோமே, இதிலிருந்து நாம் மீண்டு விடுவோமா என்கிற போது கண்டிப்பாக மீண்டு முடியும். அரசு அதிகாரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஆக அரசு துறையில் பல சிக்கல்களை சந்தித்து இருப்பீர்கள், சில தடைகளை சந்தித்து இருப்பீர்கள். அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும், ஒரு விடுதலை ஏற்படும் மாற்றமாக அமைகிறது. சில நாட்களாக வீடு கட்ட வேண்டும் எண்ணிக்கொண்டிருந்த உங்களுக்கு வீடு கட்டுவதற்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கும், ஒரு புதிய முயற்சியை காட்டும், ஒரு நல்ல வழி பிறக்கும், ஒரு புதிய வழி பிறக்கும். கலை சார்ந்த விஷயங்களில் வெற்றி நடை போடக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்றமிகு அமைப்பாக அமைகிறது. சென்ற மாதமெல்லாம் செத்து பழச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிம்மதி உண்டு. குழந்தைகளால் பல இடைஞ்சல்கள் இருந்து வந்த அமைப்பு மாறுபட்டு குழந்தைகளுக்கு நன்மை ஏற்படும். அவற்றால் நமக்கும் நிம்மதி கிடைக்கும். ஆக குழந்தைகள் விஷயத்தில் கடுமையான குழப்பங்கள் இருந்திருக்கலாம். இப்போ அந்த குழப்பங்கள்லாம் முடிவுக்கு வந்து குழந்தைகளால் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய மாதமாக அமைகிறது. வரவுக்கும் செலவுக்கும் சமமாகவே இருக்கிறது, என்ன செய்ய போகிறோம் என்று புலம்பிக் கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றம் ஏற்படும், தொழிலில் ஒரு மாற்றம் ஏற்படும். தூங்கிக் கொண்டிருந்த தொழில் விழித்து கொள்ளும். அப்ப கண்டிப்பாக ஏற்கனவே இருந்து வந்த நிலுவைகள் எல்லாம் சரிநிலையாகும், சமநிலையாகும், சந்தோஷமான நிலை ஏற்படும். ஏழச்சனி ஒருபுறம் நடந்து கொண்டு இருப்பதால் மேலுகாலுக்கு அப்பப்ப தொல்லைகள் வந்துகிட்டு தான் இருக்கும். அந்த தொல்லையிலிருந்து மீண்டு வர முடியும். சனி ஈஸ்வரவான் உங்களுடைய ராசியாதிபதி குரு சாரத்தை விட்டு விலகும் வரை உங்கள் உடல்நலில் அக்கறை தேவை. வயிறு சம்பந்தப்பட்ட பாகங்களில் அப்பப்ப இடைஞ்சல் செய்து கொண்டுதான் இருப்பார். இல்லை என்றால் கழுத்தில் இடைஞ்சலை உண்டு பண்ணி கொண்டிருப்பார். தாங்கள் இரட்டை பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், நிம்மதி அடைவீர்கள்.